கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான வடமாநில நபரிடம் அவர் பணிபுரிந்த தாபாவில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு தற்போது ஆந்திராவில் உள்ள தாபாவில் கைது செய்யப்பட்ட அந்த வடமாநில இளைஞரை வைத்து தற்போது காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபரிடம் அவர் பணிபுரிந்த தாபாவில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு ஆந்திராவில் உள்ள தாபாவில் அந்த நபரிடம் தற்போது காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த வடமாநில இளைஞரை தற்போது ஆந்திராவில் உள்ள அவர் பணிபுரிந்த அந்த தாபாவில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபரிடம் அவர் பணிபுரிந்த தாபாவில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். 2 வாரங்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியாக நடந்து சென்ற 10 வயது சிறுமியை பின்தொடர்ந்து அந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்ட அந்த நபர் 2 வாரங்களாக பிடிபடாமல் இருந்த நிலையில் நேற்று காவல்துறையினர் ஆந்திராவில் வைத்து அவரை கைது செய்திருந்தனர். தற்போது அந்த நபரை ஆந்திராவில் உள்ள தாபாவில் அந்த நபர் பணிபுரிந்த அந்த தாபாவில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட அந்த வடமாநில இளைஞர் ஆந்திராவில் தஞ்சமடைந்திருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்து ஆந்திராவில் அவர் பணிபுரிந்த அந்த தாபாவில் வைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான வடமாநில நபரிடம் அவர் பணிபுரிந்த தாபாவில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் எமது செய்தியாளர் பார்த்திபன் நம்மோடு இணைகிறார். பார்த்திபன், தற்போது அந்த கைது செய்யப்பட்ட நபர் ஆந்திராவில் உள்ள தாபாவில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். ஸ்ரீதர், தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் அந்த வடமாநில நபர் இங்கிருந்தான் பணிபுரிந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட கவரப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டருக்கு ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு தாபாவில் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளியை அழைத்து இங்கே விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இங்கு வேறு ஏதேனும் ஆயுதங்கள் எதுவும் பதித்து வைத்திருக்கிறாரா, இங்கிருந்து தான் பணி முடிந்துவிட்டு சனி ஞாயிறு இந்த விடுமுறை நாட்களில் அந்த நபர் தமிழக எல்லையில் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கக்கூடிய தொடர்ந்து தற்போது இந்த இடத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரை அழைத்து விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் இந்த விசாரணையில் கூடுதல் தகவல் கிடைக்கப்பெறுமா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு கோணத்தில் போலீசார் ஒரு விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடமே தற்போது பரபரப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 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 சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூடி வருகை தந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அளவுக்கு ஒரு போலீஸ் வாகனம் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எதற்காக இந்த பகுதியில் சூழல் போலீசார் கயிறுகள் மூலமாக ஒரு பாதுகாப்பு பணியில் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து இந்த வழக்கில் ஒரு முக்கிய வழக்காக இந்த சம்பவம் பார்க்கப்பட்டு வருகிறது. சிறுமி 10 வயது சிறுமி ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கிட்டத்தட்ட காவரப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக தற்போது ஆந்திரா மாநிலம் இருக்கக்கூடிய நமக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தாபாவில் தான் அவர் தூய்மை பணியில் ஈடுபட்டார் என்று கூற வருகிறது. அங்கிருந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த 15 நாட்கள் முன்பாக அங்கிருந்து இந்த தாபாவுக்கு அதாவது ரயில் மூலியமாக அங்கிருந்து இங்கே இந்த தாபாவில் ஈடுபட்டு இங்கிருந்து அவரை மீண்டும் தங்கள் உடைகளை மாற்றி இந்த இடத்துல பணி செய்ததும் மற்றொரு மீண்டும் சனி ஞாயிறு போல அதே உடை அணிந்து மீண்டும் பாலச்சனை ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கும். இந்த சூழலில் இங்கே ஒரு பரபரப்பாக காணப்பட்டவர். இவரை விசாரணை அடிப்படையில் தற்போது இவரிடம் இந்த பகுதியில் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியை தற்போது ஒரு பரபரப்பாக சூழல் நிலை வருகிறது. ஸ்ரீதர், நேரலையில் இணைந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.